நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே இந்த உபவாச ஜெபத்திற்கு வந்திருக்கின்ற யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதும் காணப்படுவதாக. கிறிஸ்மஸ் கொண்டாடுவதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நாட்களிலே இயேசுவின் பிறப்பின் நிகழ்ச்சியிலே சம்பந்தப்பட்ட காரியங்களை தியானிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். நாம் வாசிக்க கேட்ட மத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்களிலே வான சாஸ்திரிகள் வந்து இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொண்ட நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். இந்த சம்பவத்திலே 3 குழுக்கள், 3 பரிசு பொருட்கள், 3 உண்மைகள். இந்த தலைப்பிலே உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஏரோது ராஜாவை குறித்து நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். வான சாஸ்திரிகள் நட்சத்திரத்தின் வழியாக வழிநடத்தப்பட்டாலும் ஒரு கட்டத்திலே அவர்கள் வழி தவறி ஏரோது ராஜாவிடத்திலே வந்து விடுகிறார்கள். அந்த நாட்களிலே ரோம ஆட்சி இருந்த நாட்கள். ரோம அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக ஏரோது யூதேயா பிராந்தியத்தை ஆட்சி செய்து வருகின்றார். இந்த ஏரோது எப்படிப்பட்டவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏரோதுடைய குடும்பத்தினர் தான் ஆட்சி புரிந்து வந்தார்கள். மகா ஏரோது இவனுடைய பெயர். ஏரோது என்பது குடும்ப பெயர். தன்னுடைய ஆட்சியை கைப்பற்ற தந்தையை விஷம் கொடுத்து கொன்றவன், தன் சகோதரனை கத்தியால் குத்தி கொலை செய்தவன், தன்னுடைய மகன்களில் 5 பேரை கொலை செய்தவன். அவனுக்கு 10 மனைவிகள் இருந்தார்கள். யூதர்களை பிரியப்படுத்துவதற்காக தேவாலயத்தை விரிவுபடுத்தி கட்டினான். இப்படிப்பட்ட கொடுமைக்காரனாகிய ஏரோதுவரிடத்திலே வந்து இந்த வான சாஸ்திரிகள் என்ன கேட்கிறார்கள்? யூதருக்கு ராஜா எங்கே? தன்னை தவிர வேறு யாரும் ராஜாவாக வரக்கூடாது என்ற எண்ணத்திலே அநேகரை கொலை செய்து சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கின்ற ஒருவரிடத்திலே வந்து வான சாஸ்திரிகள் கேட்கும் பொழுது இந்த ஏரோதுக்கு எப்படி இருந்திருக்கும்? இந்த வான சாஸ்திரிகள் ஆசிய நாடுகளிலிருந்து வந்திருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். எத்தனை பேர் வந்தார்கள் என்று சொல்லி நமக்கு தெளிவாக தெரியாது. 3 பரிசு பொருட்களை அவர்கள் கொடுத்ததினால் நாம் 3 பேர் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். 3 பேராகவும் இருக்கலாம், அல்லது அதற்கு கூடுதலாகவும் இருக்கலாம். இவர்கள் விஞ்ஞானிகள் மட்டுமல்ல, மாகி என்று அழைக்கப்பட்டவர்கள். அந்த நாட்களிலே அவர்களுடைய நாட்டிலே நடைபெறுகின்ற எல்லா விதமான சமயம் சார்ந்த நிகழ்வுகளிலும் அவர்கள் பங்கு பெறுவார்கள். இவர்கள் இல்லாமல் எந்த ஒரு சமய நிகழ்வுகளும் அவர்கள் நாட்டிலே நடைபெறாது. கிங் மேக்கர்ஸ் என்று சொல்லுவார்கள். அரசர்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய முக்கியமானவர்கள். இப்படிப்பட்ட வான சாஸ்திரிகளுக்கு மேசியாவின் பிறப்பு வெளிப்படுத்தப்பட்டு நட்சத்திரத்தின் மூலமாக அவர்கள் வழிநடத்தப்படுகின்றார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த நாட்களிலே 3 விதமான குழுக்களை நாம் பார்க்க முடியும். அதைத்தான் நான் முதலாவது பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த வான சாஸ்திரிகள் வந்த நிகழ்வு, அவர்கள் இயேசுவை சந்தித்தது
நாசரேத்திலே நடைபெற்றிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் இவர்கள் உடனடியாக வரவில்லை. 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளையெல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்று ஆணை பிறப்பித்ததினால் ஒருவேளை அவர்கள் 2 வருடம் கழித்து கூட வந்திருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. இந்த சம்பவத்திலே 3 விதமான மக்கள் என்று நான் சொன்னேன். இயேசு பிறந்த சமயத்திலே முதலாவது, இயேசு கிறிஸ்து பிறந்தது சிலருக்கு உண்மையாகவே சந்தோஷத்தை கொடுத்தது. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், லூக்கா 2ஆம் அதிகாரம் 20வது வசனம், 28, 38 பார்த்தீங்கன்னா வானசாஸ்திரிகள், மேய்ப்பர்கள், சிமியோன், அன்னாள், இவர்களுக்கெல்லாம் இயேசு பிறந்தது சந்தோஷத்தை கொடுத்தது. என்னுடைய இரட்சகர் பிறந்திருக்கிறார், என் பாவங்களை நீக்குகிறவர் பிறந்திருக்கிறார், பயப்படாதிருங்கள், உங்களுக்கு நற்செய்தியை சொல்லுகிறேன். இவர்களெல்லாம் இந்த செய்தியை கேட்டு இயேசு கிறிஸ்துவை உணர்ந்து சந்தோஷப்பட்ட கூட்டம். முதலாவது குழு இவர்கள்தான், சந்தோஷப்பட்டவர்கள். இயேசுவின் பிறப்பு இவர்களுக்கு உண்மையாகவே பூரிப்பை, சந்தோஷத்தை கொடுத்தது. நான் இதற்காகத்தான் ஏங்கிக் கொண்டிருந்தேன், எனக்கு விடுதலை கொடுக்க ஒருவர் வந்துவிட்டார். இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருந்தது. 2வது பார்த்தீங்கன்னா மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களை வாசிங்க. கலங்கினார்கள். இயேசு பிறந்து விட்டார், ராஜா பிறந்து விட்டார். இங்கே கலக்கம் அடைந்த ஒரு குழு மக்கள் கூட்டம். இயேசு பிறந்தது அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை, மாறாக பயத்தை, கலக்கத்தை கொண்டு வந்தது. ஏன்? ஏரோது ராஜா என்ன நினைக்கிறார்? யூதருக்கு ராஜா என்று சொல்லுகின்றார்களே, நான் ராஜாவா இருக்கும் பொழுது இன்னொரு ராஜா எப்படி வர முடியும்? அவர் வந்தால் என் பதவி போய்விடுமே. கலக்கம். இன்றைக்கும் கூட இயேசு வந்தால் என்னுடைய பழைய வாழ்க்கை போய்விடுமே, என் இஷ்டப்படி நான் வாழ முடியாது, என் பாவத்திலே நான் விரும்புகின்ற காரியங்களை செய்ய முடியாது, இயேசு எனக்கு வேண்டாம், மறுக்கின்ற, கலக்கம் அடைகின்ற கூட்டம் உண்டு. சகை, லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் இல்லையா? இயேசு அவனை தேடி வந்தார். நான் உன் வீட்டுக்கு வரணும், உன்னோடு வாசம் பண்ண வேண்டும், அழைப்பு வருகின்றது. உன் வாழ்க்கைக்குள்ளே நான் பிரவேசிக்க விரும்புகிறேன். சகைக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. என் வீட்டிலே இயேசு வர விரும்புகிறார். இயேசு எனக்குள்ளதாய் வந்தால் எனக்குள்ளதாய் இருக்கின்ற காரியங்கள் போக வேண்டுமே. இயேசு எனக்குள் வருகின்ற சந்தர்ப்பத்தை, இயேசு எனக்குள் பிறக்க விரும்புகின்ற வாய்ப்புகளை நான் இழக்க விரும்பவில்லை, பயன்படுத்துகிறேன். ஆண்டவரே, நீங்க உள்ள வாங்க ஆண்டவரே, என் பழைய மனிதனை, பாவியான மனிதனை வெளியே அனுப்புகிறேன். இங்கே ஏரோதும் அவரோடு இருந்தவர்களும் கலங்கினார்கள். இயேசு எனக்குள்ளதாய் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்குள் இருக்கின்ற பழைய பாவ காரியங்கள் அகற்றப்பட வேண்டும். கலக்கம் அடைந்த கூட்டத்தார். 3வது ஒரு மக்கள், அவங்க தான் ரொம்ப ஆச்சரியம். வாசிங்க, அதிலேயே மத்தேயு 2ல் 4, 5, 6. ஆமென்.
நல்லா கவனிங்க. யூத குலம், யூத தலைவர்கள், பரிசேயர்கள், வேத பாரகர்கள், பிரதான ஆசாரியர்கள் எல்லோருமே மேசியாவுடைய வருகையை எதிர்பார்த்து தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ரோமர்களுக்கு அடிமைகளாக இருக்கிறோம், மேசியா வந்து எங்களை விடுதலை செய்வார் என்ற எதிர்பார்ப்போடு தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இங்கே என்ன நடைபெறுகிறது? நீங்கள் எதிர்பார்த்த மேசியா வந்திருக்கிறார் என்று மானசாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள். ராஜா இவர்களை அழைத்து உங்கள் வேதம் என்ன சொல்லுகிறது என்று கேட்கிறார். வேதத்தை வாசித்தவர்கள் அது எங்கே இருக்கிறது என்றும் கண்டுபிடித்து விட்டார்கள். உடனே என்ன பண்ணிருக்கணும்? யோசிச்சு பாருங்க. ஆஹா, நாம் எதிர்பார்த்த மேசியா வந்திருக்கிறார் அல்லவா என்று சொல்லி மானசாஸ்திரிகளுக்கு முன்பதாகவே இவர்கள் ஓடி இருக்க வேண்டும் இயேசுவினிடத்திலே. வார்த்தைகளை வாசித்தும் அந்த வார்த்தைகள் அவர்கள் இருதயத்திலே கிரியை செய்யவில்லை. காரணம், குளிர்ந்து போயிருந்தார்கள். தேவனுடைய பிரசன்னம் அவர்களுக்குள்ளதாய் இல்லை. வார்த்தைகள் வந்தும் தீர்க்க தரிசனம் அவர்களுக்கு வெளிப்பட்டும் கூட அவர்களுக்கு ஒன்றுமில்லை. இயேசு பிறந்தா என்ன, பிறக்காட்டி என்ன, நான் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எப்பொழுதும் போல் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட கூட்டம், குளிர்ந்து போயிருந்தவர்கள். இன்றைக்கும் அப்படிப்பட்ட மக்கள் சபைகளிலே உண்டு. ஏன் கிறிஸ்து பிறந்திருக்கிறார்? நல்லா தெரியும். என்னுடைய பாவங்களை நீப்பதற்காய், மறிப்பதற்காய் பிறந்திருக்கிறார் தெரியும். பாவ மன்னிப்பு எனக்கு தேவை தெரியும். ஐ டோன்ட் கேர். அதை குறித்து எனக்கு கவலை இல்லாத கூட்டம் இன்றைக்கும் உண்டு. குளிர்ந்து போயிருந்தார்கள். கிறிஸ்துவின் பிறப்பு அவர்களுக்கு ஒன்றுமில்லை, எங்களுக்கு மாற்றம் வேண்டாம், உணர்வு இல்லாத கூட்டம். அவங்க ஓடி இருக்கணும் இல்லையா? இவரைத்தானே நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், பிறந்து விட்டாரா என்று சொல்லி ஓட்டம் பிடித்திருக்க வேண்டுமே, அந்த ஆர்வம் எங்கே? குளிர்ந்து போயிருந்தார்கள். இந்த உலகத்தின் மயக்கம், இந்த உலகம் எங்களுக்கு போதியா, இயேசுலாம் எங்களுக்கு வேண்டாம், ஆனால் நாங்கள் கொண்டாடுவோம். 3 விதமான மக்களை நாம் இங்கே பார்க்கின்றோம். சந்தோஷம் அடைந்தவர்கள், கலக்கம் அடைந்தவர்கள், குளிர்ந்து போயிருந்தவர்கள். அன்பானவர்களே, இந்த கூட்டத்தில் நான் எங்கே இருக்கேன்? அதான் முக்கியம் இல்லையா? கிறிஸ்துவின் பிறப்பு எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதா? ஐயோ இயேசு வந்துட்டார்னா இதெல்லாம் விட்டுற வேண்டும் என்று பயப்படுறோமா? அல்லது நத்தி ஒன்றுமே இல்லை, அவர் பிறந்தா என்ன, பிறக்காட்டி என்ன, ஏதோ கேரள ரோடு வர்றாங்க, பாடுறாங்க, வீட்டில் ஸ்டார்லாம் கட்டிக்கிறாங்க, அதுக்கு என் வாழ்க்கைக்கு சம்மந்தம் கிடையாது. இதிலே நான் இருக்கிறேன். 3 குழுக்கள். அடுத்த குறிப்பு 3 பரிசு பொருட்கள். வானசாஸ்திரிகள் வெறுங்கையோடு வரல, 3 பரிசுகளை கொண்டு வந்தார்கள். அந்த 3 பரிசுகளும் மேசியாவை, அவருடைய எதிர்கால ஊழியங்களை நினைவுபடுத்துகிறது. முதலாவது காரியம், பொன்னை காணிக்கையாய் வைத்தார்கள். எப்பொழுதுமே அந்த நாட்களிலே தங்கம், பொன்னை ராஜாக்களுக்குத்தான் காணிக்கையாய் படைப்பார்களாம். அதுதான் அந்த நாட்களிலே மிக உயர்ந்த ஒரு பரிசு பொருள். யார் ராஜாவை பார்க்க சென்றாலும் பொன்னைத்தான் கொண்டு போவார்கள். ராஜாவுக்கு கொடுக்கக்கூடிய தகுதியான ஒரு பொருள் தங்கம். வானசாஸ்திரிகள் என்ன சொல்லுகிறார்கள்? ராஜா பிறந்திருக்கிறார். அன்பானவர்களே, இயேசு என் ராஜா என்று சொன்னால் அவர் என்னை ஆளுகை செய்வதற்கு என்னை அர்ப்பணித்திருக்க வேண்டும். என் மனதிலே ஆட்சி மாற்றங்கள் தேவை. அந்த முன்னணை என் இதயமாய் இருக்க வேண்டும். கிறிஸ்து என் உள்ளத்திலே பிறக்க வேண்டும். இன்றைக்கு என்னை ஆளுகை செய்வது யார்? ராஜாவா? என் விருப்பங்களா?
ராஜா என்றால் ராஜ்யம் உண்டு, மக்கள் உண்டு, சட்ட திட்டங்கள் உண்டு. He should govern me. அவர் என்னை ஆளுகை செய்வதற்கு என்னை அர்ப்பணித்திருக்கிறேனா? இன்னைக்கு கிறிஸ்தவங்க குடும்பத்தில் வீட்டில் ஸ்டார்லாம் கட்டுறோம், ஆனால் நாள் நட்சத்திரம் பார்க்குறோம், முகூர்த்த நாள் பார்க்குறோம், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்குறோம், சகுனம் பார்க்குறோம். உண்டா இல்லையா? உண்டு. ஆண்டவரே, பாரம்பரியங்கள் அல்ல, மூட நம்பிக்கைகள் அல்ல ஆண்டவரே, நீர் என்னை ஆளுகை செய்ய வேண்டும். பொன், நீர் ஒரு ராஜா என்பதை காண்பிக்கிறார்கள். இரண்டாவது, தூபவர்க்கம். அந்த நாட்களிலே ஆசாரிகள் பயன்படுத்துகின்ற ஒரு பொருள் தூபவர்க்கம். பலி செலுத்தும் பொழுது பயன்படுத்துகின்ற ஒரு பொருள். பலி கொடுப்பவர் ஆசாரி. என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 45 முதல் 50 வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வசனங்களிலே ஆசாரிய ஊழியத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். எபிரேயர் 5 முதல் 7 வசனங்களிலே பார்க்க முடியும். யார் ஆசாரி? தேவனிடத்தில் செல்வதற்காக மனிதனுக்கு வழியை உருவாக்கி ஆயத்தப்படுத்தி கொடுப்பதுதான் ஆசாரியனுடைய வேலை. ஆண்டவர் நாம் தேவனை அடைவதற்காக சிலுவையின் வழியாக பாதைகளை உண்டு பண்ணினார். அதை இந்த தூபவர்க்கம் நினைவுபடுத்துகின்றது. இயேசு எனக்காய் மரிப்பதற்காய் பிறந்திருக்கிறார். தேவனிடத்திலே நான் அடைவதற்கு எனக்கு இனிமேல் மத்தியஸ்தர் தேவையில்லை. டைரக்ட்லி ஐ கேன் அப்ரோச் மை காட் த்ரூ ஜீசஸ். தடைகளை அவர் நீக்கினார். தேவனோடு பேச, தேவனை அணுக, அவருடைய பிரசன்னத்தை உணர தடையாயிருந்த காரியங்களை சிலுவையிலே உடைத்து தம் இரத்தத்தை சிந்தி பாதைகளை உண்டு பண்ணின பிரதான ஆசாரியர் என்பதை இந்த பரிசு பொருள் நினைவுபடுத்துகிறது. தூபவர்க்கம், பிரதான ஆசாரியர், வழியை எனக்கு உருவாக்கின தெய்வம். மூன்றாவது, வெள்ளை போளம். பிறந்த குழந்தை. இந்த வெள்ளை போளம் எதை நினைவுபடுத்துகின்றது? ஒரு மரித்த சரீரத்தை நினைவுபடுத்துகிறது. Used to embalm the bodies of dead. மரித்த சரீரம் கெட்டு போகாமல் இருப்பதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு பொருள். யோவான் 19ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு, நிக்கோதேமு என்ன பண்ணுவாங்க? அடக்க ஆராதனை நடத்தும் பொழுது நிக்கோதேமு வெள்ளை போளத்தை கொண்டு வந்து இருப்பார். விலை உயர்ந்த ஒரு பொருள். இந்த நிக்கோதேமுவை யோவான் 3ஆம் அதிகாரத்தில், யோவான் 7ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். அந்த நாட்களிலே எருசலேமிலே இருந்த 3 பெரிய பணக்காரர்களில் ஒருவர் நிக்கோதேமு. சனகரின் சங்கத்திலே உறுப்பினராய் இருந்தவர். இயேசுவை ஒரு இரவிலே சந்தித்து மனம் திரும்புதலின் அனுபவத்தை பெற்றவர். தன்னை நிரூபிக்கின்றார். வெள்ளை போளத்தை கொண்டு வந்து இந்த வானசாஸ்திரிகளுடைய 3வது பரிசு எதை நினைவுபடுத்துகிறது? இந்த குழந்தை ராஜா மட்டுமல்ல, தேவனிடத்திலே நம்மை சேர்ப்பதற்காய் வழியை உண்டு பண்ணுகின்ற குழந்தை மட்டுமல்ல, எனக்காய் மரிப்பதற்காய் பிறந்த குழந்தை. அல்லேலூயா. இந்த 3 பரிசு பொருட்களும் இயேசு கிறிஸ்துவனுடைய எதிர்கால ஊழியத்தை, இவர் எனக்காய் என்ன செய்ய போகிறார் என்பதை நினைவுபடுத்துகின்றன. ரைட். 3 குழுக்கள், 3 பரிசுகள், 3 உண்மைகளை நாம் இந்த சம்பவத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள வேண்டும். 11ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 2:11. ஆமென். போதுமா? நன்றி. வீட்டிலே இயேசுவை கண்டார்கள். அல்லேலூயா. வெளியே இருந்து வர்றாங்க, தூரத்துல இருந்து வர்றாங்க, வீட்டுக்குள்ள போறாங்க.
இயேசுவை பார்க்கிறார்கள். இன்னைக்கு என் வீட்டுக்கு வருகிறவர்கள் யாரை பார்க்கிறார்கள், யாரை உணர்கிறார்கள்? அதான் முக்கியம் இல்லையா? ஸ்டார்லாம் கட்டியிருக்கிறோம், நிறைய அலங்காரங்களை செய்திருக்கிறோம், கிறிஸ்மஸ் ட்ரீலாம் சூப்பராக இருக்குது. இயேசு எங்கே? அந்த சாஸ்திரிகள் இயேசுவை பார்த்தார்கள். இன்றைக்கு அந்நியர்கள் இயேசுவை என் வழியா என் வீட்டிலே பார்க்க வேண்டும், நுகர வேண்டும். இஸ் இட் பாசிபிள்? நடக்குமா? பார்க்குறாங்களா? என் வழியாய் இயேசுவை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். இயேசுவை அவர்கள் பார்த்தார்கள். இரண்டாவது, அதே 11ஆம் வசனத்தில் பொக்கிஷங்களை திறந்தார்கள். இயேசுவை பார்த்து விட்டு, இயேசுவை அனுபவித்து விட்டு காணிக்க கொடுக்குறாங்க. இன்னைக்கு நம்ம சபைகளில் ரட்சிப்பின் அனுபவம் இருக்குது இல்லையோ, காணிக்க நிறையா கொடுத்துட்றாங்க. உண்மையா? காணிக்க கொடுத்தா ஆண்டவர் ஆசீர்வதிச்சுருவாரு. ஆண்டவருக்கெல்லாம் லஞ்சம் கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் யூ ஷுட் எக்ஸ்பீரியன்ஸ் ஜீசஸ். இயேசுவை நீ பார்க்க வேண்டும், இயேசுவை உணர வேண்டும், அப்போ தான் நீ பிரச்சனைகளை திறக்கணும். அப்படி தான் வேதம் சொல்லுது. கொரிந்தியருக்கு ஒரு இடத்துல பவுல் எழுதுவார், மக்கெதோனியா சபையார் முதலில் தங்களையும் பிறகு தங்கள் பொருட்களையும் காணிக்கையாய் கொடுத்தார்கள், பொக்கிஷங்களை திறந்தார்கள். ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது சிறந்ததை கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நான் எந்த மனதோடு, எப்படி, எந்த நிலையிலே நான் கொடுக்கிறேன்? ஆண்டவருக்கு கொடுப்பதினால் நான் பாதிக்கப்பட வேண்டும். ஒரு வீட்டில் சனிக்கிழமை சாயந்தரம் ஒரு சர்க்கஸுக்கு போனாங்களாம். 2 பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு போனாங்க. முன்னாடி உட்கார மாதிரி டிக்கெட்லாம் எடுத்தாங்க. இன்டர்வலில் தின்பண்டங்கள்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டாங்க. அடுத்த நாள் கோயிலில் வந்து உட்காந்துருக்காங்க. காணிக்கை நேரம். பையன் கொண்டு வர்றாங்க. அவங்க அம்மா வேகமாக பையன் திறந்து அந்த சின்ன பிள்ளை கையில் ₹1 கொடுக்குறாங்க. அப்போ அந்த பிள்ளை கேட்டுச்சான், என்னம்மா நேற்று ஐஸ்கிரீம் ₹75 வாங்கி கொடுத்தீங்க, ஏசப்பாக்கு ₹1 தானா? யோசிச்சு பாருங்க. அநேக சமயங்களில் கடமைக்காய் கொடுக்குறோம். வந்துட்டாங்கன்னு சொல்லி வேகமாக பர்சை திறந்து ₹10 மேலே போகிறதே கிடையாது. பொக்கிஷங்களை திறந்து கொடுத்தார்கள். நான் எப்படி கொடுக்கிறேன்? என் ஆண்டவருக்கு, ஆலயத்திற்கு, ஊழியங்களுக்கு. மூன்றாவது காரியம் 12ஆம் வசனம் வாசிங்க. ஆமென். ஆண்டவர் நம்மை எச்சரிக்கின்ற ஆண்டவர். அல்லேலூயா. நம்மோடு பேசுகின்ற ஆண்டவர். I should listen, I should understand, I should obey. நான் அதை கவனிக்க வேண்டும், நான் அதை புரிந்து கொள்ள வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். நான் இயேசுவை உண்மையாகவே சந்தித்திருப்பேன் என்று சொன்னால், இயேசு உண்மையாகவே எனக்குள் பிறந்திருக்கிறார் என்று சொன்னால், நான் என் பாதை மாறி இருக்க வேண்டும். இயேசுவை சந்தித்தார்கள், வேறு வழியாய் சென்றார்கள். என்ன ஒரு அருமையான சத்தியம் இல்லையா? கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறோம். இயேசுவின் சத்தியம் அறிவிக்கப்படுகின்றது. இயேசு என் உள்ளத்திலே பிறப்பதற்கு நான் அனுமதி கொடுத்துப்பேன் என்று சொன்னால் அதனுடைய அடையாளம் என்ன? என் வாழ்க்கை பாதை மாறி இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஆலயத்துக்கு வர்றோம், திருவிருந்திலே பங்கு கொள்கிறோம். மறுபடியும் திரும்பி செல்லுகின்ற பொழுது என் மனதிலே மாற்றங்கள் உண்டா? அதே பழைய பாவங்களுக்குள்ளதாய் நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால் பயனில்லை. உண்மையான கிறிஸ்துமஸ் அல்ல. 3 உண்மைகளை நான் பகிர்ந்து கொண்டேன். என் வீட்டிலே இயேசுவை காண வேண்டும்,
பொக்கிஷங்களை திறந்து மனதார நான் ஆண்டவருக்கு மன்னவருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும். வேறு வழியாய் என் வாழ்க்கை எப்பொழுதும் போய்கொண்டே ஆண்டவர் காண்பிக்கின்ற வழியாய் செல்ல வேண்டும். இன்னைக்கு உலகம் பல வழிகளை காண்பிக்கிறது. ஆனால் இயேசுவே உம்முடைய பாதையில் நடப்பதற்கு ஆயத்தம். அன்பானவர்களே, நான் 3 குறிப்புகளை பகிர்ந்து கொண்டேன். 3 குழுக்கள், 3 பரிசுகள், 3 உண்மைகள். இவைகளின்படி இந்த நாட்களிலே கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.